பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்பவே எளிமையானது. ஆனா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. 30,000 இருந்து 50,000 சம்பாதிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனா இதையே நீங்க கஷ்டம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க மேட்ரிக்ஸ் உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க எந்த துறையில வேலை பார்த்தாலும் சரி, அதுல உங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் வளர்த்துக்கும் போது ரொம்பவே எளிமையா 30,000 இருந்து 50,000 ரொம்ப எளிமையாவே சம்பாதிக்க முடியும். ஆனா அதையும் தாண்டி அதிக அளவுல சம்பாதிக்கணும்னா அதுக்கு நீங்க தொழில் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒரு தொழிலை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகிறதுக்கான ப்ளூ பிரிண்ட்டை தான் நான் உங்களுக்கு விவரிக்க போறேன். எப்படி ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், அதை எப்படி நகர்த்தி கொண்டு போகணும், அதுல இருந்து வருவாயை எடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த வருவாயை எப்படி அதிகப்படுத்துறது, இத பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னு ஆசை இருக்குதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். நீங்க ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் சரி, அதுக்கு முதல்ல இதை தான் செஞ்சாகணும். நம்பர் 1, பில்ட் a skill. வாழ்க்கையில பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்ச ஜாம்பவங்களா இருந்ததில்ல. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா கத்துக்கிட்டவங்க தான் பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா எதையுமே செய்ய முடியாது. அதுக்காக எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு முயற்சிக்காம விட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க. அது ஒரு சின்ன ஸ்கில்லா இருந்தா கூட ஓகே தான். உதாரணத்துக்கு AI ப்ராம்ப்டிங். ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட கேள்வி கேட்டா சரியான பதில் சொல்லும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது நீங்க மற்றவர்களை விட பயனுள்ளதா அதை பயன்படுத்தணும்னா நீங்க கேட்கிற கேள்வி முறைய மாத்தியே ஆகணும். இதுவும் ஒரு வகையான ஸ்கில் தான். இந்த AI அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு பெரிய புரட்சியை செய்ய போகுது. இப்பவே அது ஆரம்பிச்சிருச்சு. எது உண்மை எது பொய் அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க பாக்குற பல யூடியூப் சேனல்ல AI வாய்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க எந்த துறையில இருந்தாலும் AI உங்க துறையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதனால இந்த AI சரியான முறையில பயன்படுத்த கத்துக்கோங்க. உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருந்தாலும் சரி, நீங்க ஒரு VFX ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, AI மூலமா எப்படி உங்க வேலையை குறைச்சிக்கலாம்னு பாருங்க. AI கண்டிப்பா ஒரு பெரிய புரட்சியை பண்ண போகுது. பல பேரோட வேலை பறி போக போகுது. அதனால ஒரு AI எப்படி பயன்படுத்தணும், அதுகிட்ட எப்படி உரையாடணும், அதுகிட்ட இருந்து எப்படி பதில வாங்கணும் அப்படின்றத கத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய 2வது ஸ்கில் வீடியோ எடிட்டிங். எப்படி ஒரு நல்ல புரோட்டா மாஸ்டருக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குதோ அதே மாதிரி ஒரு நல்ல எடிட்டருக்கும் டிமாண்ட் ரொம்பவே ஜாஸ்தி. கண்டென்ட் கிரியேஷன் பெரிய அளவுல பூம் ஆகிட்டு இருக்குது. அதனால வீடியோ பண்ற எல்லாருக்குமே ஒரு எடிட்டர் தேவை. அதனால எடிட்டிங் மாதிரி ஸ்கில்ல கத்துக்கிறது மூலமா அதிக பணம் சம்பாதிக்க முடியும். இதை நான் உதாரணத்துக்காக தான் சொல்றேன். இதையே தான் நீங்க பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டே ஆகணும். அதை மேம்படுத்தவும் செய்யணும். நம்பர் 2, லேர்ன் டோன்ட் ஏர்ன். நாம கத்துக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான். ஆனா நம்ம ரொம்ப ஆரம்ப கட்டத்துல இருக்கும்போது யாருமே நமக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. நாம படிச்சு முடிச்ச உடனே ஏகப்பட்ட இடத்துல இன்டர்வியூக்கு போயிருப்போம். பல இன்டர்வியூல நம்ம செலக்ட் ஆயிருக்க மாட்டோம். எல்லா கம்பெனிலையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் எடுத்துக்கோன்னு சொல்லி நம்மள துரத்தி விடுவாங்க. நீங்க ஒரு விஷயத்த முதல் முறையா கத்துக்க போறீங்கன்னா அதுல இருந்து பணம் சம்பாதிக்கணும்னு யோசிக்காம அதை முழுமையா கத்துக்க முயற்சி பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனில உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. அங்க நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க சம்பளத்தை பத்தி பேசுவாங்க. அப்போ நீங்க 6 மாசத்துக்கு எனக்கு சம்பளமே தர வேண்டாம், நான் உங்க கம்பெனில வேலை செஞ்சு கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களை வேலைக்கு எடுத்துக்குவாங்க. அங்க உங்களால நிறைய கத்துக்க முடியும். இங்க இருக்கிற பல கம்பெனிகள் வேலை ஆட்களை முதலீடா பாக்குறாங்க. அதனால சம்பளமே வேண்டாம்னு சொன்னா கண்டிப்பா உங்களை வேலைக்கு எடுத்துக்குவாங்க. இல்ல நீங்க ஒரு டிசைனர் ஆக போறீங்க, இல்ல எடிட்டர் ஆக போறீங்க, கண்டென்ட் ரைட்டர் ஆக போறீங்க அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய முதல் வேலைக்கு சம்பளம் ஏதும் கேட்காம இலவசமா பண்ணி கொடுங்க. அது நல்லா இருக்குதா இல்லையான்றத உங்களுக்கு வேலை கொடுக்கிறவர் சொல்லட்டும். கண்டிப்பா உங்களுடைய வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை வேலையிலையும் சேர்த்துக்குவாங்க, உங்க உழைப்புக்கான ஊதியத்தையும் கொடுப்பாங்க. அப்போ சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுல நான் என்னெல்லாம் சொல்லியிருந்தேன்? நம்பர் 1, ஃபைண்ட் a company or mentor. அடுத்ததா, do a free work. சம்பளம் இல்லாம உழைக்கும் போதுதான் உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்குது. 3வதா, ஃபீட்பேக். நீங்க பண்ற ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அது நல்லா பண்ணிருக்கேன்னு நீங்களே நினைச்சுக்கலாம். ஆனா அதை மத்தவங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும்போது தான் அதை சிறப்பா பண்ணிருக்கோமா இல்ல மோசமா பண்ணிருக்கோமான்னு தெரியும். இப்படி பண்றது மூலமா அவங்க ஒருவேளை உங்களுடைய வேலை பிடிக்கல, நீ இன்னும் சரியா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வார்த்தைகளை உங்க வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கலாம். அவங்க எதெல்லாம் குறையா சொல்றாங்களோ அதை உங்களால மேம்படுத்திக்க முடியும். நீங்க ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னா நீங்க எடுக்கக்கூடிய 3வது ஸ்டெப், sell it before you are ready.
இது கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கையா தெரியலாம். ஒரு பொருளை தயார்படுத்துறதுக்கு முன்னாடியே விற்பனை செய்யறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதை பண்ணா சிறப்பா பண்ணலாம்னு சொல்லி ஏகப்பட்ட தகவல்களை நீங்க கத்துக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த கண்டென்ட் பண்ணா வியூஸ் போகும், எந்த வீடியோவுக்கு எவ்வளவு ரெவென்யூ வரும், வியூஸ் வரலனா எப்படி வியூஸ் அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்க கத்துக்கிட்டு தான் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பேன்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஆரம்பிக்க போறதே இல்ல. பெர்ஃபெக்ஷன் இஸ் a trap. நம்மள நிறைய பேர் இந்த பெர்ஃபெக்ஷன்ல தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். அப்ப எப்படி இதுல இருந்து வெளியே வர்றது? நம்பர் 1, ஸ்டார்ட் வார்ம். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா ரொம்ப யோசிக்காம அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மெட்டா கம்பெனியோட ஓனர் மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக் இவ்வளவு பெரிய சமூக வலைத்தளமா வரும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் ஆரம்பிச்சது ஒரு சாட் ரூம், எல்லாரும் உரையாடல் பண்ற மாதிரி ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சாரு. அதுல இருந்து உருவானது தான் ஃபேஸ்புக். அவரும் மைக்ரோசாஃப்ட்ல இன்டர்ன்ஷிப் பண்ணாருன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 2, ஆஃபர்ஸ். ஜியோ கம்பெனி எப்படி உள்ள வந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனியை இழுத்து மூடிட்டு போன அம்பானி இன்னைக்கு டெலிகாம் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 இருக்கிறார். அதுக்கு காரணம் they sell the product at free of cost. குடிக்க தண்ணீர் இல்லாம பஞ்சத்துல இருந்தவனுக்கு வீதியில வெள்ளம் வந்த மாதிரி ஜியோவோட தொடக்கம் இன்டர்நெட்டை அள்ளி கொடுத்துச்சு. அடுத்ததா ஓலா கம்பெனியை பற்றி பல மோசமான தகவல்கள் இருந்தாலும் அவங்க பொருளை செய்யறதுக்கு முன்னாடியே அதை விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு எலக்ட்ரிக் பைக் வரப்போகுது, அதை இந்த விலைக்கு நாங்க விற்பனை செய்ய போறோம், உங்களால முன்கூட்டியே அதை பதிவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை பேர் அந்த பைக்கை புக் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? லட்சக்கணக்கான மக்கள். ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பா விற்பனையாக போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளால ரொம்ப தன்னம்பிக்கையா அதை வியாபாரம் பண்ண முடியும். சரிதானே? நம்பர் 3, டேக் த மணி. இன்னைக்கு ஏஐ மாதிரி தொழில்நுட்பங்களை நம்ம இலவசமா பயன்படுத்துறோம். அதை எதுக்கு அவங்க இலவசமா கொடுக்கறாங்க? ஜியோ பண்ண மாதிரியே தான். அவங்களுடைய சர்வீஸ் நமக்கு பிடிச்சிருந்தா அதை கண்டிப்பா நம்ம விலை கொடுத்து அதை பயன்படுத்துவோம். அதனால தான் நிறைய ஃபீச்சர்ஸை பீட்டா வெர்ஷன்ல இறக்குவாங்க. நீங்க ஒரு புது ஹோட்டலை ஓபன் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு புது துணி கடையை ஓபன் பண்றதா இருந்தாலும் சரி, 2 மாசத்துக்கு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க. அது உங்களுக்கு நட்டமாவே இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி 2 மாசத்துக்கு ஆஃபர் கொடுக்கும்போது நிறைய மக்கள் உள்ள வருவாங்க. நிறைய மக்கள் உள்ள வந்தாங்கன்னா 150 பேர் அந்த ஆஃபரை மட்டும்தான் அனுபவிக்கிறதுக்காக வருவாங்க. மீதி இருக்கிற 50 பேர் அந்த ஆஃபரை மட்டும் அனுபவிக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி நல்ல விலை கொடுத்து பொருட்களை வாங்கிட்டு போவாங்க. இந்த ஆஃபரை போடுறதுக்கு நீங்க கடையை ஆரம்பிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்படி ஒரு கடை இந்த இடத்துல ஆரம்பிக்க போகுது, இவ்வளவு ஆஃபர் நிறைஞ்சிருக்க போகுது அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல பரப்பும் பொழுது அதுலயே ஒரு ஃப்ரீ புக்கிங் வச்சிருந்தோம்னா அப்பவே உங்களுக்கு தெரிய வந்துடும் எத்தனை பேர் நம்ம பொருளை வாங்குறதுக்காக ஆர்வமா இருக்கிறாங்கன்றது. அதனால ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு பயப்படவே பயப்படாதீங்க. தொடங்குறதுக்கு முன்னாடியே உங்க வாடிக்கையாளர்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்க பொருட்களை விற்பனை செய்ய முயற்சி பண்ணுங்க. இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சாலே பணம் உங்ககிட்ட தேடி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டம், அண்டர் ப்ராமிஸ் அண்ட் ஓவர் டெலிவர். நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த தொழில்ல யாரெல்லாம் உங்களுக்கு போட்டியாளரா இருக்கிறாங்கன்றது தெரிய வரும். அப்ப அந்த போட்டியாளரை விட நாம எப்படி வெற்றிகரமா வியாபாரம் பண்றது? உங்களுடைய கம்பெனி எக்ஸ்ட்ராடனரியா ஆகணும்னா நீங்க நிறைய விஷயங்களை எக்ஸ்ட்ராவா செஞ்சாகணும். நம்பர் 1, ப்ராமிஸ். இன்னைக்கு பெரிய அளவுல வளர்ந்து இருக்கிற எந்த கம்பெனியை நீங்க எடுத்து பார்த்தாலும் அதுல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராமிஸ் இருக்கும். அதாவது ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா இந்த கம்பெனில இதை கொடுப்பாங்க, கண்டிப்பா இந்த கம்பெனில இதை பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சில ப்ராமிஸ் இருக்கும். நான் இது வரைக்கும் KFCல நிறைய தடவை ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ஒரு தடவை கூட அவங்க சொன்ன நேரத்துல இருந்து நிறைய நேரம் எடுத்துக்கிட்டதே இல்லை. அதை விட 10 நிமிஷம் சீக்கிரமா தான் வந்திருக்காங்க. எனக்கு மட்டும் தான் எப்படியா, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ப்ராமிஸ் எப்படி வேணா இருக்கலாம். குவாலிட்டி சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், டைமிங் டெலிவரி பண்றதா இருக்கலாம், இல்ல ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டா கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு நம்பிக்கையை கஸ்டமருக்கு கொடுக்கணும். நம்பர் 2, go above and beyond. நீங்க செய்யற தொழிலா இருந்தாலும் சரி, இல்ல பொருளா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கணும். அதுக்காக பொருளை மற்றவர்களை விட நான் கம்மியா கொடுக்க போறேன், மற்றவர்கள் பொருளை விட தரமா கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த தொழிலை வெற்றி பெறவே முடியாது, லாபமும் பார்க்க முடியாது. தொழில் பண்ண தொடங்கும் போது எப்பவும் சமூக சேவை பண்ண வாரோன்னு யோசிக்கவே கூடாது. சிறந்த பொருளை சரியான விலைக்கு கொடுத்தாலே அதிக லாபத்தை எடுக்க முடியும். நம்மளை சுத்தி இருக்கிற பல பேர் லாபத்துக்காக தரத்தை கம்மி பண்ணுவாங்க. அதுதான் நமக்கான இடம். நீங்க சிறந்த பொருளை தான் விற்கிறீங்கன்னு மக்களுக்கு தெரியணும். அதுக்கான சரியான விலை தான் மக்கள் நம்பணும். அப்ப அதிகமா வியாபாரம் ஆகும், அதிக லாபத்தை எடுக்க முடியும். நம்பர் 3, மேக் இட் ரைட். இது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க தொழில் நல்லபடியா முன்னேறி போயிருக்கும். அந்த நேரத்துல நீங்க சரியான பாதையில தான் போறீங்களா, இல்ல இதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாமா, இல்ல எடுத்த முடிவுகள்ல எதையாவது மாற்றத்தை ஏற்படுத்தலாமா அப்படின்றத நீங்க கண்டிப்பா யோசிக்கணும். முக்கியமான 5வது கட்டம், ஹையர் டு பை பேக் யுவர் டைம். உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகணும்னா நீங்களே எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு அதை பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயத்த சரியா பண்ண முடியலன்னா அதை சரியா செய்யக்கூடிய நபரை வேலை செய்ய வைக்கிறது தான் புத்திசாலித்தனம்.
அதே சமயத்துல அந்த வேலையை பத்தி உங்களுக்கு சுத்தமாவே தெரியவே தெரியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கவே கூடாது. நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, அந்த கடையில உள்ள கணக்கு வழக்குகளை ஒரு எக்ஸல் ஷீட்ல டைப் பண்ணி கணக்குகளை சரி பார்க்கறீங்க. டைப் பண்றதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 இருந்து 4 மணி நேரம் ஆகுதுன்னா இந்த வேலையை வேற ஒருத்தருக்கு மாத்தி விடுறதுனால உங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும். அந்த நேரத்துல வேற ஏதாவது ப்ரொடக்டிவான விஷயங்களை உங்களால செய்ய முடியும், இல்லனா யோசிக்க முடியும். இதுதான் பைபேக் லூப்னு சொல்லுவாங்க. எக்ஸல் ஷீட்ல கணக்கு பார்க்குற மாதிரி ஏகப்பட்ட சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். அதை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க நேரமும் ஆகும், கஷ்டமாவும் இருக்கும். அந்த வழியை முதல்ல ஆடிட் பண்றோம். எந்தெந்த வேலைகளை செய்ய நமக்கு கஷ்டமா இருக்குது, எந்தெந்த வேலைகளை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, உண்மையிலேயே இந்த வேலையை நாம தான் செஞ்சே ஆகணுமா அப்படின்னு தீர்மானிச்சு அதை ஒதுக்கி வைக்கணும். இரண்டாவது டிரான்ஸ்ஃபர். இந்த வேலையை செய்யக்கூடிய திறனுடைய நபர் யார், நம்பிக்கையுடைய நபர் யார் அப்படின்றத தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட இந்த வேலையை திருப்பி விடணும். மூணாவது தான் ஃபில். இதை தான் நிறைய பேர் கவனிக்கிறதே இல்லை. இப்படி உங்க வேலைகளை வேற ஒருத்தருக்கு மாத்துறது மூலமா உங்களால அதிகமா சம்பாதிக்க முடியுதான்றத பார்க்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். அப்படி அந்த வேலையை அவங்களுக்கு மாத்துறதுக்கு அப்புறமும் எந்த மாற்றமும் ஏற்படல, அவங்களுக்கு தான் நிறைய காசை கொடுக்கற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வேலையை நீங்க தான் செஞ்சாகணும், இல்லைனா வேற திட்டத்தை தான் நீங்க யோசிக்கணும். ஆறாவது கட்டம், அப்கிரேட் யுவர் சர்க்கிள். உங்களுக்கான சின்ன சின்ன வேலைகளை மற்றவர்கள் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட அதிக நேரம் இருக்கும். அந்த நேரத்துல உங்களுடைய சர்க்கிளை அதிகப்படுத்தணும். உங்களை மாதிரியே யார் தொழில் செய்யறாங்க, உங்களுக்கு சார்புடையவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க, உங்க தொழிலுக்கு யாரெல்லாம் உதவுவாங்க, இந்த மாதிரி நபர்களை தேடி போய் பழக்கம் வச்சுக்கணும். நூற்றுக்கணக்கான நண்பர்கள் இருக்கணும்னு அவசியமே இல்லை. 5 சிறப்பான முக்கிய நபர்கள் இருந்தாலே போதும். அவங்க கிட்ட இருந்து அதிக நாலேஜ் பெற முடியும். நீங்க முயற்சி பண்ணாத விஷயத்த அவங்க ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். இதே மாதிரி சில பேருக்கு மற்றவங்க கிட்ட பழகிறதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கான 2 வழிகள். ஒன்று, ஜாயின் அ கம்யூனிட்டி. தொழில் ரீதியா இப்ப நிறைய குழுக்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது. JCI, ரோட்டரி கிளப், இந்த மாதிரி குரூப்போட நீங்க இணைஞ்சிருக்கும் போது அவங்க கூட சேர்ந்து தொழில் பண்ணவும் முடியும், நிறைய நண்பர்களை உருவாக்கவும் முடியும், அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கவும் முடியும். 2, ஹையர் அ கோச். நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கிறீங்களோ அதுக்கான சிறந்த கோச்சை ஹையர் பண்றது நல்லது. உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றதுல ஐடியா இல்லைன்னா ஒரு ஜிம் மாஸ்டரை ஹையர் பண்ணுங்க. என்னால சரியா பேச முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கும் தனியா கோச்லாம் இருக்காங்க. இப்படி பண்றது மூலமாகவும் உங்களால நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். 7வது கட்டம், ஸ்கேல் யுவர் சிஸ்டம். சில பேர் தங்களுடைய தொழிலை சிறந்த முறையில ஆரம்பிச்சிருப்பாங்க, வெற்றிகரமா முன்னோக்கி கொண்டு போயிருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதை எப்படி நகர்த்தி கொண்டு போகிறதுன்னு தெரியாது. அப்படி ஸ்டக்கப் ஆகி நிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒரு சிஸ்டமை உருவாக்கி இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு சிஸ்டமை உருவாக்குறதுக்கு இந்த 3 விஷயங்கள் தேவை. நம்பர் 1, பிளே புக்ஸ். பிளே புக்ஸ்ன்றது ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா சொல்றதா இருந்தா எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு அப்படின்றத எழுதி வைக்கிறது. கம்பெனிக்குள்ள எந்த பணம் வந்தாலும் அது 1 ரூபாயா இருந்தாலும் நோட் பண்ணி வைக்கணும். எந்த பொருள் உள்ள வந்தாலும் எந்த பொருள் வெளியே போனாலும் நோட் பண்ணணும். சுருக்கமா சொல்ல போனா கொடுக்கல் வாங்கல் கரெக்டா இருக்கணும், எல்லாமே ப்ராப்பர் டாக்குமெண்டா இருக்கணும். நம்பர் 2, செக்லிஸ்ட். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்தெந்த வேலைகளை நம்ம செய்ய போறோம், எந்தெந்த வேலைகளை செய்ய மாட்டோம் அப்படின்றத நோட் பண்ணி வச்சிருக்கணும். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட வேலை பார்க்கறவங்க, உங்களோட பார்ட்னர் எல்லாருக்குமே அவங்க என்னென்ன வேலைகளை செய்ய போறாங்க அப்படின்றது முதல்ல தெளிவா இருக்கணும். அதை தான் அவங்க தினமும் ஃபாலோ பண்ணணும். நம்பர் 3, ஸ்டென்சில்ஸ். இது கிட்டத்தட்ட செக்லிஸ்ட் மாதிரி தான், ஆனா செக்லிஸ்ட் கிடையாது. ஒவ்வொரு வேலை ஆட்களுக்கும் ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். இப்ப புதுசா ஒருத்தர் ப்ராஜெக்ட் கொண்டு வராருன்னா அவர்கிட்ட முதல்ல என்ன கேட்கணும், அவரை முதல்ல எப்படி உபசரிக்கணும், அந்த ப்ராஜெக்டை எப்படி நகர்த்தணும், இது அந்த குறிப்பிட்ட வேலை ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்காக இருந்தாலும் அதே தான். ஒரு குறிப்பிட்ட ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணும்போது அதுல எந்த விதமான குழப்பமும் இருக்காது. மற்ற வேலை ஆட்களும் ரொம்ப எளிமையாவே புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஒரு சின்ன ஹோட்டல் வச்சிருந்தாலும் இந்த ப்ளூ பிரிண்ட் ஒத்து வரும். ஒருத்தர் கடைக்குள்ள வர அவர் எப்படி உபசரிக்கணும், அவருக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம், அவர் கேட்ட சாப்பாடை எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கொடுக்கணும், வேற எதுவும் வேணுமான்னு கேட்கணும், பில்ல கேட்காம கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான் ப்ளூ பிரிண்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8வது கட்டம், பில்ட் டிமாண்ட். நீங்க யாருன்றது முக்கியம் இல்ல, நீங்க யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்கன்றது தான் முக்கியம். நீங்க சாதாரண ஒரு டீ கடை வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் யாரா இருப்பாங்க, சாதாரண மக்களா தான் இருப்பாங்க. அதுவே நீங்க பெரிய ஃபேக்டரி வச்சிருந்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் கஸ்டமரா இருப்பாங்க. அப்ப நீங்க யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்கன்றத பொறுத்து தான் நீங்க யாருன்றது முடிவாகுது. ஒரு பொருள் எப்பவுமே கிடைக்குதுன்னா ஒன்னும் அவசரம் இல்ல, எப்ப வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். அதுவே இந்த பொருள் குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லும் போது அதனுடைய டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். டிமாண்ட் ஜாஸ்தியானா வியாபாரம் ஜாஸ்தி ஆகும். டிமாண்ட் அதிகப்படுத்துறதுக்கு பொருளை கம்மி பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. நீங்க ஒரு பிரபலமா இருந்தாலே போதும். உங்களுடைய தொழிலை பெரிய அளவுல
கொண்டு போகணும்னா கண்டிப்பா நீங்க கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி தான் ஆகணும். எதுக்கு சரவணா ஸ்டோர்ஸ் விளம்பரத்துல அண்ணாச்சி வந்து ஆடுறாருன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு இதுதான் காரணம். இப்ப கண்டென்ட் கிரியேஷன் பத்தி பார்ப்போம். இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஈரால கண்டென்ட் பண்றவங்க எல்லாரும் தொழில் முனைவோர் ஆகுறாங்க. தொழில் முனைவோர் எல்லாம் கண்டென்ட் கிரியேஷன் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. சைடுல கேமரா வச்சுட்டு ஒரு பக்கமா திரும்பி உட்கார்ந்து எதையாவது பேசிட்டு இருப்பாங்க. ஒரு கண்டென்ட்டை பண்ணி நீங்க பிரபலமாகி அதோட சேர்த்து நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய விலையை நீங்க தீர்மானிக்கலாம். அதுவே நீங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா நீங்க பிரபலமா இல்ல அப்படின்னா உங்களுடைய விலையை கஸ்டமர் தான் தீர்மானிப்பாங்க. இதுக்கு எதுக்கு அவ்வளவு செலவாக போகுது, இதை கம்மியாவே பண்ணலாமே, அந்த அண்ணன் எனக்கு இதை விட ரேட் கம்மியா தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதுவே நீங்க கண்டென்ட் கிரியேஷன் மூலமா பிரபலமாகி உங்க தொழிலை நடத்திட்டு இருந்தீங்கன்னா உங்க தொழில் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை நீங்க உடைக்கவும் மாட்டீங்க. ஏன்னா நீங்களும் சமூக வலைத்தளங்கள் இருக்கிறீங்க, அவங்களும் கமெண்ட்ல வந்து கேள்வி கேட்பாங்க. அதே சமயத்துல உங்க விலையை நீங்க தான் தீர்மானிப்பீங்க. நீங்க கஸ்டமரை தேடி போகணும்னு அவசியம் இல்ல, கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. நம்பர் 9, ரெஸ்பெக்ட் குட் எம்ப்ளாய். பொதுவா ஒரு மித் இருக்குது, நல்லா வேலை பார்க்கறவன் ஒரே கம்பெனில இருக்க மாட்டான், வேற இடத்துக்கு தாவி தாவி போயிட்டே இருப்பான் அப்படின்னு. அது பாதிக்கு பாதி உண்மையா இருந்தாலும் எல்லாரும் அப்படி கிடையாது. நல்ல உழைப்பாளிக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அவன் அதே கம்பெனில தான் இருப்பான். வேலை சரியா தெரியாதவன் தான் அடுத்த கம்பெனிக்கு போனா வேலை கிடைக்காதுன்னு சொல்லி இதே கம்பெனில ஓபி அடிச்சிட்டு இருப்பான். இப்ப இருக்கிற பல கம்பெனில ஓபி அடிச்சாலும் சரி, நல்ல வேலை பார்த்தாலும் சரி, இன்கிரிமெண்ட் பெருசா தர்றதில்ல. சில கம்பெனில இன்கிரிமெண்டே தர்றதில்ல. நல்ல எம்ப்ளாயால தான் உங்களுடைய கம்பெனி வளர்ச்சி பாதையில போகும். அப்படிப்பட்ட நல்ல எம்ப்ளாய அங்கீகரிக்கிறது நம்மளுடைய கடமை. நல்லா வேலை செய்யறவனை விட நல்லா வேலை செய்யாதவனுக்கு அதிக இன்கிரிமெண்ட் கொடுத்தா நல்லா வேலை செய்யறவன் சோம்பேறி ஆயிடுவான். நல்லா வேலை செய்யறவனுக்கு தட்டி கொடுத்து இன்கிரிமெண்ட் கொடுத்தா சந்தோஷமா வேலை செய்வான். எத்தனை பேர் ஜோகோ கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு தெரியுமா? சாப்பாட்டுக்கு சாப்பாடு, இன்கிரிமெண்ட்டுக்கு இன்கிரிமெண்ட், சம்பளத்துக்கு சம்பளம். இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும் போது வேலை செய்யற நபர் அந்த கம்பெனி விட்டு போக வருத்தப்படுவான். கடைசி ரொம்ப முக்கியமான கட்டம், விஷன். நீங்க பண்ற தொழிலை எவ்வளவு தூரத்துக்கு நகர்த்தி கொண்டு போகணும்னு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அந்த விஷன் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க கூட பயணிக்கிற எல்லாருக்குமே தெரியணும். அதே சமயத்துல உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு சில விஷயங்களை செய்ய தெரியலனா சொல்லி கொடுக்காதீங்க, செய்ய பயிற்சி கொடுங்க. சொல்லி கொடுக்கறதுக்கும் பயிற்சி கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சில கம்பெனி ஓனர்ஸ் நான் பார்த்திருக்கிறேன். 11 மணிக்கு ஆபீஸ்க்கு வருவாங்க. அவங்க ஓனராமா, அதனால லேட்டா தான் வருவாங்க. இப்படி ஒரு ஓனர் இருந்தாங்கன்னா கம்பெனில வேலை பார்க்கிற நபரும் லேட்டா தான் வருவாரு. அப்ப அந்த வேலையாள் கிட்ட போய் கம்பெனிக்கு சீக்கிரமா வான்னு சொன்னா கேட்க மாட்டான். அப்ப நாம முதல்ல சீக்கிரமா போகணும். எல்லாத்துக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்கணும். ஒரு விஷயம் ஒருத்தருக்கு புரியலன்னா வார்த்தைகளால சொல்லாம செஞ்சு புரிய வைக்கணும். உங்க கூட பயணிக்கிறவங்க சில மாதங்களுக்கோ இல்ல சில வருடங்களுக்கோ பயணிக்க போறவங்க இல்லன்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். நாம போகிறது பெரிய இலக்கு, அதுல எல்லாருமே கடுமையா உழைக்கணும் அப்படின்றத தெரியப்படுத்தணும். ஒரு தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு இந்த 10 கட்டங்கள் போதும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். ஓகே, பை.